கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வசனம் 1 தீமோத்தேயு 2:8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. இயேசுவோடு கூட ஆண்டவர் உறவாட வேண்டும். அவரோடு கூட பேசுறது தான் ஜெபம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு பிதாவாகிய தேவனுக்கு ஏறெடுக்கப்படும் ஆராதனையும் ஒரு ஜெபமாகும். மனிதனுடைய ஆத்மா தேவனோடு பேசுவது ஜெபமாகும். ஹல்லேலூயா. நாம் தேவனை போற்றி பாட வேண்டும். தேவனை அறிக்கையிட்டு பாட வேண்டும். தேவன் நம் தேவைகளை சொல்லி நாம் தேவனோட விண்ணப்பங்கள் ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ரங்கத்தில் இருக்கிற நம் பிதாவை அரைக்கதவை பூட்டி நம் கதவை பூட்டி ஆண்டவரிடத்தில் நம் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். அப்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பார். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க? ஏசப்பா கிட்ட 2 கைகளையும் உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு போக இடம் இல்லை ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறைவான இடங்களில், தனிப்பட்ட அந்தரங்கமான இடங்களில் ஜெபம் பண்ண வேணும். ஏசப்பா அநேக நேரங்களில் தனித்து போய் ஜெபம் பண்ணார்னு இருக்குது. அப்போ நம்ம எப்படியா ஜெபிக்கிறோம்? வீட்டுகளில் நமக்கு குடும்ப ஜெபம் இருக்கிறதா? தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. காலை வேளையில் அவருடைய கிருபைகள், அவருடைய சத்தத்தை கேட்டருளுவீர். காலையில் உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாக்கி காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஹல்லேலூயா. தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லும் பகலும். ஹல்லேலூயா. யாக்கோபை போல நாம் போராடி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம் கர்த்தருடைய ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய இருதயத்தை ஏற்று நம்ம வந்து ஜெபிக்க ஆட்கள் இல்லையேன்னு தேடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏற்றபடி நடக்க நாம் ஒப்பு கொடுப்போமா வாலிப பிள்ளைகளே? ஹல்லேலூயா. நாம் ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் வந்து ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுனால நம்மளுடைய ஜெபம் கர்த்தாவே எங்களை தேறினவராய் நிறுத்தும்படி, ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் எந்த மனிதனும் தேறினவனாக நிறுத்தும்படி ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நிந்திக்கிறவர்களுக்காக, நம்மை துன்பப்படுத்துறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். சபைக்காக, ஊழியக்காரர்களுக்காக, தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இயேசு நம்மோட கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஏசப்பா கிட்ட கேட்கலாமா? ஏசப்பா நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவருக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எப்போதும் சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கலாம். கைகளை தூக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கலாம். அவர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த காலை வேளை காயமை நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. 2 கைகளையும் நாங்கள் தூக்கி உயர்த்தி ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நாங்கள் இருந்து ஜெபிக்கிறோம். அரைக்கதவை பூட்டி ஜெபிக்கிறோம். எங்களுக்குள் இருக்கிற விசுவாச கதவுகளை என் கர்த்தர் திறந்தருளுவீராக. அப்பா ஸ்தோத்திரம். ஜெபித்தலால் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக அப்பா. ஏழை ஜனங்களை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய பிறந்த நாளை ஆண்டவரே, கிறிஸ்துவை பிறந்ததை எதற்காக பிறந்தீர் என்பதை இந்த உலகம் அறியணும் சுவாமி. அப்பா ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். உலக தேச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். 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 Have a blessed day, my dears. Thank you. God bless you.